1 கோடிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ओम श्री सरस्वती नमः ओम श्री सरस्वती नमः ओम श्री सरस्वती नमः ओम श्री सरस्वती नमः ओम श्री என்னோட நேட்டிவ் வந்து கர்நாடகா, நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். இந்த மடம் வந்து ரொம்ப புராதனமான மடம். எவ்வளோ வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு மேலே உள்ள பழமையான மடம் இது. ஆனால் 100 வருஷங்கள் காலம் வந்து மடாதிபதி இல்லாமல் அப்படியே காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த எங்கே போய் பார்த்தாலும் ரொம்ப கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது பிரச்சனை வச்சு பார்க்குறப்போ உங்கள் குரு சாபம்ங்கிற மாதிரி ஒன்றும் வந்திருக்கு. அதனால் மூளை தேடி போகும்போது தான் தெரிஞ்சது அந்த முதல்ல இருந்தவர் வந்து ஒரு 100 வருஷங்கள் காலம் இந்த அனுகிரக மந்திராட்ச இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அப்போது முன்னோர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி இப்போது கரெக்டாக ஒரு 20 வருஷமாச்சு. இப்போது நம்ம மடாதிபதி வந்து அவருக்கு வந்து தீட்சை வாங்கி 5 வருஷத்துக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் நடந்து இப்போ மொத்தம் வந்து ஒரு 21 வருஷம் ஆகுதுங்க. இப்போது இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடம் மேலே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி பாருங்கள். மடம் இருக்குது, அப்புறம் யாகசாலை இப்போ இருக்குது. யாகசாலையில் வந்து இப்போது கோடி குங்குமார்ச்சனைங்கிறது நடந்துகிட்ருக்கு. இது வந்து நம்ம விஸ்வ பிராமண குலத்தில் வந்து இது முதல் வாட்டி நடக்கிறது. இந்த ப்ரோக்ராம் 10 லட்சம் மேலே பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து காலைல வந்து ஒரு ரவுண்டு முடிஞ்சது. இப்போ மத்தியானத்துக்கு மேலே இன்னொன்று 5 மணி வரைக்கும் நடக்கும். அப்புறம் வர்ற ஞாயிற்றுக்கிழமைன்னா 12ஆம் தேதி வந்து சமாரம்பம் அதுவும் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. அப்புறம் வருஷத்துக்கு வந்து எல்லா காலத்துலேயும் எல்லா ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த செப்டம்பர் ஜூலை மாதத்தில் வந்து இது வருது, சாத்துர் மாதம் வரப்போகுது செப்டம்பரில். அது ஒரு 3 மாதம். அப்போது மடாதிபதி இங்கே தான் இருப்பார், வெளியே எங்கே போக மாட்டார். அப்புறம் தமிழ்நாடு இப்போது ஒரு சாத்துர் மாதம் முடிஞ்ச பிறகு எல்லா கோயில்களுக்கும் ஒரு விசிட் கொடுக்குற மாதிரி தமிழ்நாடுக்கு இந்த வாட்டி வந்தாங்க. நல்லா எல்லா கோயில்லையும் வந்து பூர்ண கும்ப மரியாதையோடு குருக்களை வந்து ரிசீவ் பண்ணாங்க. இப்போது வர்ற 20ஆம் தேதி கும்பகோணத்தில் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து குருக்களை அழைக்க நாளைக்கு வருவாங்க. அப்படி இப்போது கர்நாடகாவில் உள்ள எல்லோரும் வந்து கர்நாடகம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இந்த மடத்துக்கு, இது நம்ம விஸ்வ பிராமண குலத்தோட மடம். விஸ்வகர்மாவுக்கு அடுத்த பிறவி வந்து காளஹஸ்தாச்சாரியா அவருக்கு வந்து அதுக்கப்புறம் ரூடாச்சாரி, அந்த பரம்பரையில் வர்றவர் தான் நம்ம இந்த பரம பூஜ்ய ஜெகத்குரு காளஹஸ்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் எல்லா ஊர்லேருந்து இந்த மடத்துக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் நம்ம இந்த விஸ்வ பிராமண குலத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் ஒரு வாட்டி இந்த மடத்துக்கு வந்து விசிட் கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு போனவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. உதாரணம் என்னையே சொல்லிக்கலாம். அதனால் தயவுசெய்து இந்த மடத்துக்கு நாமளே இது பண்ண வேறு யார் பண்ணுவாங்க? விஸ்வகர்மா குலத்தில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிறந்த நம்ம என்ன பண்ணுங்கிறது நம்ம குருக்கள், நம்ம வந்து 5 தொழிலுக்கு வந்து முக்கியம்.
அஞ்சு தொழில் இன்னைக்கு அடுத்தவன் கைக்கு போச்சு. இது காரணம் வேறு நாங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. நம்ம தான் காரணம். நம்ம தொழிலுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறதில்ல, நம்ம பெரியவருக்கு மதிப்பு கொடுக்குறதில்ல, நம்ம குருக்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. நம்ம குரு பரம்பரையில் வந்தவங்க, அப்போ நம்ம குருக்கு வந்து மரியாதை கொடுத்தே ஆகணும். அப்போது நம்ம இவர் வந்து மிகப்பெரிய பீட்டாதிபதி. ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். நன்றிங்க, வணக்கம். Om Shri Saraswati Namaha.